பிரேசெல்லாம் சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளையில் கூட விசேஷமாக தேவ பிள்ளைகளாக இருக்கட்டும், உலக பிரமாண ஜனங்களை யாராக இருந்தாலும் சரி, சோத்திரம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை. எதுக்காக இந்த ஆலோசனை? சோத்திரம், நீங்கள் சின்ன பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போகிறீங்கல்ல, சின்ன பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போகிறீங்கல்ல, ரொம்ப கவனமாக பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஆலோசனை கொடுத்துட்டு போகணும். என்ன சொல்லணும்? இந்த மாதிரி நான் வேலைக்கு போகிறேன், போயிட்டு வர்றது நீ கவனமாக இருக்க வேண்டும். யாரோடையும் சேர்ந்து விளாடுறது ரைட், ஓகே. ஆனால் விளாடுறதும் தண்ணியில் விளாடக்கூடாது சொல்லி கொடுக்கணும். என்ன செய்யணும்? தண்ணியில் கிணத்துல குளிக்க போகிறேன்னு நீச்சல் அடிக்கிறது அந்த மாதிரி காரியம்லாம் வச்சுக்கிறக்கூடாது. என்ன வீட்டில் நம்ம வீட்டிலே இருக்கணும். என்ன சாப்பாடு வச்சுட்டு போகிறோன்னா அதை தான் நீங்கள் சாப்பிட்டு என்ன செய்யணும்? ஜாலியாக இருக்கணும். நீச்சல் அடிக்கிற வேலை, இந்த தண்ணியில் குதித்து விளாடுற வேலை, சரிங்களா? இந்த வண்டிக்கு பின்னால் ஓடுறப்ப நான் சின்ன பிள்ளைகள் அப்படி தான் செஞ்சு கொண்டிருந்தேன். ஒரு வண்டி போச்சுன்னா பின்னாலே தொத்தி ஓடிடுறது, அந்த பின்னால் அந்த டோரில் தொத்திட்டு ஓடுறது, அந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணும். ஏன்னா நீங்கள் காலையில் போய் சாயந்தரம் தான் வர்றீங்க, 6 மணிக்கு தான் வர்றீங்க. அப்போ அந்த 6 மணிக்கு நீங்கள் வந்தாலும் கூட சோத்திரம் பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைகளை நம்ம பார்க்கும் வரைக்கும் ஒரு பயங்கரமான பயம் இருக்கும் இல்லையா? என் பிள்ளைய விட்டுட்டு வந்தேன், யார் பார்க்குறாங்களோ, கவனிக்க ஆன்லைனா கவலைப்படாதீங்க. ஆனால் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? பாதுகாப்பார். அப்போ நல்ல ஒரு ஆலோசனை சொல்லி தான் நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டில் விட்டுட்டு வரணும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறாத. ஏன்னா இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க, நிறைய பசங்கள் கெட்டு குடித்தவராக போகிறது யாருனால? ஃப்ரெண்ட்ஸ்னால தான். அப்போ இந்த தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் நீ வச்சுக்கிறாத, தேவையில்லாத பழக்க வழக்கம் வைத்துக்கிறாத. உன்னையவே நீனா வாழ ஆரம்பிச்சின்னா நீ நல்லா இருப்ப. படி, புக் எடுத்து படி, இல்லைன்னா விபிஎஸ் போங்க, இல்லைன்னா பைபிள் படிங்க, இல்லைன்னா ஜோம் பண்ணுங்க, இல்லைன்னா சர்ச் இருந்தால் அங்கே போங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா, பிள்ளைகள் விளையாட்டுத்தனமாக போயிடக்கூடாது. அதனால் கவனம் என்ன கவனம் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லிட்டு போங்க. தண்ணியில் நீச்சல் அடிக்காத, தண்ணியில் குதித்து விளையாடாத அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரே புத்தி என்னென்னா, நீச்சல் அடிக்காத, தண்ணியில் விளையாடாதன்னு நீங்கள் அதிகமாக சொல்லி கொடுக்கணும். அதுகளுக்கு தெரியாது அல்லவா? தெரியவே தெரியாது. அதனால் அதுகளை குறை சொல்லி வேலை இல்லை. நம்மளுடைய தெளிவுகளை அதுகளுக்கு தெரியப்படுத்தணும். முதலாவதாக தெரியப்படுத்தும் போது தான் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக பிள்ளைகள் இருக்க தேவன் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். காட் பிளஸ் யூ.